ஹாய்மா, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஏன் நான் ஸ்லீவ் மட்டும் இப்போ கட் பண்ணுறது சொல்லித்தரேன் அப்படின்போது, 1 மீட்ரு ப்ளவுஸ் பிட் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் எப்போவுமே பிசுறு பக்கமாக கட் பண்ணுங்கள். 80 இன்ச்சு ப்ளவுஸ் பிட் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கரை பக்கமாக கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கிளாத் வந்து அதிகமாக கம்மியாகாமல் இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சேர்ற போல் கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து 1 மீட்ரு ப்ளவுஸு அப்படின்றதுனால பிசுறு மடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சோ, அதோட எம்மிங் பண்ணுறதுக்கும் 1 இன்ச்சும் விட்டு இப்போ வந்து நான் ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எப்பவுமே நான் வந்து என்னுடைய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நான் வந்து உள் பக்கமாக எப்படி வந்து பிசுரோட பிசுராக மார்க் பண்ணணும் அப்படின்றது எக்ஸ்ட்ராலாம் சொல்லாமல் அப்படியே வச்சு கட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணும்போது நம்ம அங்கே ஸ்லீவோடைய ஹைட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஆம்கோலுக்கும் கரெக்டாக பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னா அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணால் போதும். ஸ்டிச்சுக்கு மறைட்டாக ஆம்கோல் அளவும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதோட ஃபஸ்ட்டு ஷேப்பும் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? அதோட செகண்ட் ஷேப்பும் போட்டுக்கலாம். செகண்ட் ஷேப்பு அப்படின்போது 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு இருக்கலாம் அதோடைய வித்தியாசம். 1/2 இன்ச்சு போட்டாலும் கரெக்டாக இருக்கும். சில பேர் இன்னும் கொஞ்சம் டவுனாக 3/4 இன்ச்சு வரலுமும் போடுவாங்க. நீங்கள் இப்படி போட்டு கட் பண்ணும்போது ப்ளவுஸுக்கு கம்மியாக இருக்குன்றது இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து எந்த பீசஸ் எப்படி கட் பண்ணணுன்றது கரெக்டாக கட் பண்ணலாம், கம்மியாகாது. அதாவது 1 மீட்ரு ப்ளவுஸில் பிசுறு பக்கமாக பாடி பீஸும் ஸ்லீவ் பீஸும் கட் பண்ணுங்கள். 80 இன்ச்சு ப்ளவுஸில் கரை பக்கமாக ஸ்லீவும் பாடி பீஸும் கட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு துணி கரெக்டாக அளவு கரெக்டாகவும் கட் பண்ணலாம், தைக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படியே ப்ளவுஸ் திருப்பி போட்டு கட் பண்ணுற மெத்தடும் சரி, அதோடைய ஃப்ராக்கு எல்லாமே என்னுடைய சேனலில் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது அர்கட் போட்டுக்கலாம். சரிங்களா? கரெக்டாக நான் செகண்ட் ஷேப் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதோட கைக்கிட்டேயும் 1 இன்ச்சு தான் அர்கட் போட்டாச்சு. இப்போ ஷோல்ட்ரு மார்க்குக்கும் ஒரு அர்கட் போட்டுருங்க. இப்போ செகண்ட் ஷேப்புக்கும் நம்மளுக்கு தெரியணுன்றதுனால செகண்ட் ஷேப் அர்கட்டும் போட்டிருக்கேன். அதோட சென்டர் அர்கட்டும் போட்டுருங்க. சரிங்களா? இப்படி கட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.